ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெஜ்ஜி ஈரல் வறுவல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. அதுக்கு 150 கிராம் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற வச்சுக்கோங்க. அதோட ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்கலாம். நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் முன்னாடி எப்போவுமே ஊற வச்சிடணும். ஒரு 2-3 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா இதை நைட்டே ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஊற வச்ச பச்சை பயிரை அடுத்த நாள் காலையில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதாங்க. அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நிறைய சேர்க்காதீங்க, கிரேவியில் கொஞ்சம் சேர்க்கணும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இதை அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்த மாவு இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி மாதிரியும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு தட்டில் ஊற்றி ஒரு கடாயிலையோ இல்லை இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி வேகிற டைம் தாங்க இதுவும். ஒரு 12 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஒரு கடாயில் தான் வச்சுருக்கேன். ஊற்றி வச்சு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 12 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு குப்பைக்கீரை, தண்டுக்கீரை இதோட சேர்த்து அரைச்சிங்கன்னா இருக்கும். எனக்கு அது கிடைக்கலங்கிறதுனால நான் அந்த 2 போடலை. ஏதாவது ஒன்று குப்பைக்கீரை இல்லை தண்டுக்கீரை போட்டு அரைங்களா. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். செக்கு எண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கோல்டு வின்னர் அந்த மாதிரி ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு பட்டை ஒரு பீஸு, கிராம்பு ஒரு 2-3, ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் நல்லா அரைச்சிக்கிட்டோம். ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு லேசாக வதங்கட்டும். உப்பு அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம். உப்பு மஞ்சள் பொடி சேர்த்தா சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் கொஞ்சம் நேரம் மாறின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தோட விழுதியும் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் அரைச்சி வச்சுருந்தேன். இந்த வெங்காயம் அரைச்சி சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கிரேவியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி இதோட சேர்த்துக்கலாங்க. இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா மேல் தோல் சுருங்குற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லை தனி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடணும், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடணும். கரம் மசாலா 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த கார நெடி எல்லாம் போகட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் இல்லைங்களா வெங்காயம், அதிலே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாங்க. சிம்மில் ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வைங்க. கொஞ்சம் நல்லா திக்காக வரும் கிரேவி. இன்னும் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும், நெடி எல்லாம் போகும். அதுக்கு தான் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுறது. நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜி ஈரலை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும். ஏன்னா வெந்ததுனா தான் அந்த மசாலா எல்லாம் அந்த வெஜ்ஜி ஈரலுக்குள்ளே நல்லா சேரும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு பெப்பர் பொடி 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இறக்குறது கொஞ்சம் முன்னாடி சேர்த்தா போதும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஒரு அருமையான வெஜ்ஜி ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்கும்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.